அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் குழந்தையர் தின வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைங்களும். இவ்வளோ குழந்தைங்கள ஒரே இடத்துல பார்க்குறதுல முதல்ல ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவுக்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கும் திரு டாக்டர் நரேஷ், டைரக்டர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், மற்றும் டாக்டர் தீபக் சாமுவேல், NCCM. அதனால தான் அந்த குழந்தைங்களுக்காண்டி இந்த க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. பல குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திறமை இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நம்ம குழந்தைங்களை இதாக்கணும் அதாக்கணும், அவங்க வேறு ஏதோ நினச்சிருப்பாங்க. அதை படிச்சுக்கிற அளவுக்கு இப்போ நம்ம எல்லாருக்குமே டெக்னாலஜி ரொம்ப இடம் கொடுக்குது. அதனால் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கிறோம், குழந்தைங்களோட விருப்பப்படியும் பேரண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அதனால தான் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க லைனில் மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஓவியப் போட்டியானது எரிசக்தி சேமிப்புக்கான தேசிய பிரச்சாரம் 2024 மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அவங்க சொன்னதின் பேரில் நடத்திட்டுருக்கோம். இந்த போட்டியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியும், இதில் பரிசு பெறவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியும், நான் பவர் கிரிட்டை பற்றியும் சில விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துன்னு இந்த நேரத்தில் பிரியப்படுறேன். பவர் கிரிட்டுங்கிறது ஒரு மத்திய மின் தொடர் அமைப்பு கழகம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் சொல்லும்போது. இது மத்திய மின் அமைச்சகத்துக்கு கீழே இயங்கி வரும் ஒரு மகாரத்னா கம்பெனி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு 1.25 லட்சம் கிலோமீட்டர் லென்த்துக்கு பவர் கிரிட்டுக்கு லைன்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி 4 லைன் 8 லைன் பார்க்குறோமோ அதுபோல் பல்காக பவரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி உண்டான அமைப்பு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுற பவரில் 55% பவர் பவர் கிரிட் நெட்வொர்க் மூலமாக போயிட்டுருக்கு. ஒரு 250 சப்ஸ்டேஷன் இருக்குது. ஜம்மு காஷ்மீரில், பாகிஸ்தான் பார்டரில், பர்மா பார்டரில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அக்ராஸ் த கண்ட்ரி எல்லா இடங்கள்லையும் ஒரு 250 சப்ஸ்டேஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 17 சப்ஸ்டேஷன் இருக்குது. தெர் இஸ் அ சே, ஒன் பெயிண்டிங் இஸ் ஈக்குவல் டு 1000 வேர்ட்ஸ். அதில் உண்மையில் அது உண்மை தான், 1000 இல்லை கூடவே இருக்குது. நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1000 இல்லை 1000க்கு மேலே இருக்குது. இந்த அளவுக்கு எப்படி அவங்க கொடுத்த நேரத்துக்குள்ளே சில பேர் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுவாங்க, 2 மணி நேரம் பண்ணுவாங்க, 3 மணி நேரம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு பாஸ் இருந்தார், ரிட்டையர் ஆகிட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு பெயிண்டிங் பண்ணார். ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவார், அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் பண்ணுவார். அது நம்ம கொடுத்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குழந்தைங்க எல்லோரும் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது வழியாக இதை நம்ம இவங்கள்கிட்ட பேரண்ட்ஸுக்கு போவோம், அந்த ஸ்கூலுக்கு போகும், மிச்ச குழந்தைங்களுக்கு போகும். இப்படியே இந்த மெசேஜ் ஆனது ஸ்ப்ரெட் ஆகும் ரொம்ப. அதான் நோக்கம். மூணாவது இது சொசைட்டியில் டெஃபினட்டாக இப்போ நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க மூலமாக இதெல்லாம் வெளியில் போகும், எல்லாருக்கும் தெரியும் இது. அதனால் இதை வருஷம் பண்ணுறாங்க. பவர் கிட்ட வாலண்டியராக நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மினிஸ்ட்ரிக்கில் எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது. இருந்தபோதும் மத்திய இது மினிஸ்ட்ரியும் பவர் கிரிட் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம். உங்கள் எல்லாருடைய தொடர்ந்து சப்போர்ட் இருக்கிறதுனாலையும், நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்கிறதுனாலையும், டீச்சர்ஸ் சின்ன இப்போ நான் லிஸ்ட்டு பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா சிட்டிஸில் உள்ளது கூட இல்லை, ஈவன் ரிமோட்டில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா பண்ணியிருக்காங்க. Very urgent official commitments he could not make, and she just asked me. I was happy to participate myself and just to see the painting. அங்கே வெளியில் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் குவைட் அன்பிலீவபிள். நம்ம எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொன்னது மாதிரி 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது ஏதோ ஃபோட்டோ காப்பி எடுத்தது மாதிரி சார் சொன்னாங்க, ED சொன்னாங்க. ஒரு கோட் ஒன்று இருக்குது, என்னென்னா ஆர்ட் இஸ் நாட் வாட் யூ சி, வாட் மேக் அதர்ஸ் டு சி அப்படின்னு சொல்லுவோம். நான் பார்க்குற பார்வைக்கு, என்னுடைய பார்வையில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அல்லது அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ 3 டைமென்ஷனலாக பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொருத்தர் அதே பெயிண்டிங்கை இன்னொருத்தர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு மெசேஜ் இருக்குது, ஏதோ ஒரு டேக் அவே மாதிரியே இருக்கும். அது ஏதோ இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசலாம், அல்லது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசலாம், அல்லது இங்கே உங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்களே, 2 டாப்பிக்கில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. ஸோ அந்த மெசேஜஸ்க்கு ரிலேட்டடாக வரலாம். பட்டு அதுதான் ஃபைனலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா பண்ணியிருந்தேன் எனக்கு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு ப்ரைஸஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க.
ஆனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவங்க இருக்காங்க பாருங்கள். ஒன்லி ஃபஸ்ட் டாப் 3 வில் கோ டு தி நேஷனல் லெவல். ரிமைனிங் 10 பீப்புள்ஸ் வில் கெட் consolation prizes. நாட் நெசசரிலி ஆல்சோ. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் 50 பேர் பக்கம் வந்திருக்கீங்க. ஒரு 10 + 3 13, மீதி எவ்வளோ பேர்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கேண்டிடேட் என்ன சொல்லுவாங்க, நான் வரைஞ்சதை இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. அல்லது உங்களை ப்ரிப்பேர் பண்ணது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம். இப்போலாம் இந்த பெயிண்டிங் கூட நான் பார்க்குறேன், சமீப காலமாக நான் பார்க்குறேன், எல்லாம் ஐஐடி ஜேஇ நீட் கோச்சிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா யூ ஹேவ் த ட்ரெடிஷன். Power Grid is having the tradition or the legacy of conducting such a quality competition at the national level, filtering at the school level, then it is coming to the state again it is conducted on a very transparent way. இங்கேருந்து நீங்கள் வந்து நேஷனல் லெவல் போகிறீங்க. at times honorable president is also attending the program இல்லைங்களா சார்? ரொம்ப பெரிய கேலா ப்ரோக்ராமாக அது நடத்துகிறாங்க. there are 2 things into it. ஒன்று வந்து you are the future, the young people of this country like you, and we need to be really proud and happy about it, because ours is the only country in the entire world where the population in 15 to 55 or 59 years age group is more than 50% of the entire population. On one side, right now we are the enna solveenga, the most populated country on planet Earth. We may not know is there any other planet where life sustains or not. இல்லைங்களா? இப்போ we have overtaken our own neighbor. இப்போ சைனா அவங்கள நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். நம்ம it is not a burden. We consider this as an asset. On one side, இப்போ நீங்கள் டிவி இந்த கம்ப்யூட்டர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ChatGPT, they are creating lot of wonders இல்லைங்களா? நிறைய ஆப்ஸ், இது மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங்ஸ், நிறைய கோடிங்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம பாட்டு ஒரு டாபிக் மட்டும் கொடுத்தோம்னா போதும், ஒரு கேரிகேச்சர் அல்லது ஒரு பிக்சரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. நீங்கள் பவர் கிரிட் என்ன காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னாலும் சரி, நான் பலதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் டெசிஃபர். ஏன்னா எனக்கு வந்து ஆர்ட்டில் அவ்வளோ பெரிய ஆர்வம் புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் ChatGPTயில் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அழகான ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி டு த கோர், இதெல்லாம் இவர்களால் வந்து பண்ணியிருக்க முடியுது. ஆனால் ChatGPT இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். இது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்கிறது, ஏன்னா நிறைய சயின்டிஸ்ட்டு, பீப்புள் அட் தி ஹையஸ்ட் ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் பெட்டர் தட் யூ அவாய்ட் ChatGPT. என்னென்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டி, the kind of the capacity of your brain will not match a ChatGPT or artificial intelligence, which we generically call இல்லைங்களா? So you can always get the aid, support, but any number of students, எத்தனை பேர் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா more or less இது ஸ்டீரியோ டைப்பாக வரலாம், அல்லது several multiple combinations அது மாதிரி வரலாம். பட் அது வந்து it will not replace a people or a person like young children sitting here. So உங்களுடைய கிரியேட்டிவிட்டியினுடைய வெளிப்பாடு தான் அங்கே வெளியில் இருக்கக்கூடிய மிக அழகான பெயிண்டிங்ஸ். அதற்கு பின்னால் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பெற்றோர்கள் இருக்காங்க, பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க, அல்லது உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்த அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்கள் அனைவரையுமே நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வின்னர்ஸ் தான். ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல் லெவலில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து there are 300 students, 500 students, 1000, 2000, 5000 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அதுலேருந்து ஒரு கேட்டகரிக்கு 2 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா சார்? அது பார்க்கும்போது அந்த டிராயிங் டீச்சர் அல்லது அந்த ஆர்ட் டீச்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அவருக்கு வேண்டிய ஸ்டூடெண்ட்டாக அதில் இருந்திருப்பாங்க. பட் ரொம்ப அப்ஜெக்டிவாக, ரொம்ப நியூட்ரலாக அவங்க அதுலேருந்து பெஸ்ட்டு ஆர்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவங்க ஸ்கூல் பிரின்ஸிபல்கிட்ட கூட போய் காட்டியிருப்பாங்க. அவங்க கூட ஏன் அதை எடுக்கிறீங்க, இன்னொன்று கூட நீங்கள் எடுத்துருக்கலாமே, இதை விட அது நல்லா இருக்கு நிறைய